Example 6.29. Find the equation of the line through the intersection of the lines அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் கட் பண்ணுற பாயிண்டில் பாஸ் பண்ணிட்டு போகணும். ஒரு ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருக்காங்க, அது கட் பண்ணுற ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு பாயிண்ட் வந்து 1,1. இந்த ரெண்டு பாயிண்ட் வழியாக போகிற ஒரு லைனோட ஈக்குவேஷன் என்னன்னு தான் கேட்குறாங்க. இந்த மெத்தட் எப்படி பண்ணலான்னா, முதல் ஈக்குவேஷனை ஒரு ப்ராக்கெட்டில் எழுதிக்கோங்க. முதல் ஈக்குவேஷன் வந்து 3x + 2y + 5. அடுத்து ப்ளஸ் லாம்டான்னு போட்டுட்டு இன்னொரு ஈக்குவேஷன் 3x - 4y + 6 = 0. ஸோ இப்போ நான் எழுதியிருக்க லைன் தான் வந்து இந்த புதுசாக நான் ட்ரா பண்ணியிருக்க லைன், மூணாவது ட்ரா பண்ணியிருக்க அந்த லைன். இப்போ அந்த லைனை கண்டுபிடிக்க போகிறோம். லாம்டா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த லைன் புதுசாக கண்டுபிடிச்ச அந்த லைன் வந்து 1,1 வழியாக பாஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ 1,1 அப்ளை பண்ணுவோம். 3 × 1 3, ஒய்க்கும் 1 தான், 2 × 1 2, இது 5 அப்படி இருக்கும். ப்ளஸ் லாம்டா 3 × 1 3, 4 × 1 4 + 6 = 0. ஸோ இதை ஃபுல்லாக ஆட் பண்ணும்போது 10 வரும். ப்ளஸ் லாம்டா இது ஃபுல்லாக ஆட் பண்ணும்போது 9 - 4, அப்போ 5 வரும், = 0. அப்போ லாம்டா வந்து இங்கே பக்கத்தில் 5 இருந்தால் 5 லாம்டா, இந்த 10 அந்த சைடு போனால் -10. அப்போ லாம்டாவோட வேல்யூ -10/5 -2 வந்துடும். இப்போ இந்த லாம்டா -2ங்கிறத இந்த ஈக்குவேஷனில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ நம்மளோட ஆன்சர் வந்து 3x 2y 5, அது மாறாது. 3x + 2y + 5 இது மாறாது. அடுத்து லாம்டாக்கு பதிலாக -2, இந்த ப்ராக்கெட்டில் 3x - 4y + 6 = 0. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் அந்த சம்மோட ஆன்சர். ஃபஸ்ட்டு 3x எழுதிக்கிறோம், 2y, இங்கே ஒரு 5. இந்த -2 வச்சு உள்ளே மல்டிப்ளை பண்ணணும். அப்போ -6x + 8y - 12 = 0. அப்போ 3x - 6xனால் -3x, 2y இங்கே ஒரு 8y, அப்போ 10y, 5 இங்கே -12, அப்போ -7 = 0. எல்லாத்தையும் சைனை மாற்றுங்க. அப்போ 3x - 10y + 7 = 0. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர்.